வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் வான்மதி. இந்தியாவின் வளர்ச்சியால் இந்திய பெருங்கடலின் நாடுகள் பயனடையும் என்றும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றும் நாடுகள் அதிக நன்மைகளை பெறும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ரெய்சினா டயலாக் 2026 மாநாட்டில் கடல்களின் இதயம் இந்திய பெருங்கடலின் எதிர்காலம் என்ற கருப்பொருளில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சி தெளிவானது மற்றும் இடைவிடாதது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையில் உள்ள ஒரு கேலரி அசிஸ்டன்ட், 24 நிலை நூலக உதவியாளர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த இடைநிலை தேர்வு வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் விண்ணப்பிக்க விரும்புவோர் அரசு தேர்வு இணையதளத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வு அமைப்பின் சார்பு செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிய அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0413-22333338 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் மருந்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருந்தியல் துறை, சென்னை இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் பணியகமும் இணைந்து மலிவான மருந்து சேவையை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தின. ஊர்வலத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி தொடக்கி வைத்தார். மலிவான மருந்துகளின் பயன்கள் குறித்தும் மலிவு விலையில் தரமான மருந்துகள் என்ற மத்திய அரசின் நோக்கம் குறித்தும் இந்நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 1250 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படவுள்ள இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு சிறந்த இடமாக உருவாக்க முடியும். 21.30 ஏக்கருக்கும் அதிகமான அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு முழுமையான குறுநகரமாக அமையும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. கனரக தொழிற்சாலைகளுக்கு பதிலாக தகவல் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் தூய்மையான மற்றும் நவீனமான வழியில் பொருளாதாரத்தில் முன்னேறும் வகையில் புதுச்சேரி தயாராகி வருவதாக இத்திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்டோர் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்தும் வகையில் நாளை பாக்கமுடியான்பேட்டு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் சிறப்பு வரி வசூல் முகாம் நடைபெறவுள்ளது. மேலும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்கள் நிலுவையில் உள்ள தங்களது வரிகளை செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் மின்சார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு 646.84 கோடி ரூபாய் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் 5.3 கிலோமீட்டர் 110 கிலோவாட் நிலத்தடி கேபிள் அமைப்புக்கு 42.10 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாகவும் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள 50,000 நுகர்வோருக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கும் என்றும் 2411 வீடுகளில் சூரிய சக்தி அமைப்புகள் பொருத்தப்பட்டு 1 கிலோவாட்டிற்கு ரூபாய் 10,000 மாநில மானியமாக வழங்கப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு தரப்படும் கல்வி, சட்டப்பூர்வ உரிமைகள், சமத்துவ வாய்ப்புகள், பாதுகாப்பு அனைத்தும் வளமான சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முதலீடு என்றும் அதுவே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். மேலும் உலக மகளிர் தினம் பெண்கள் அனைவரது வாழ்விலும் புதிய நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை அளிக்கட்டும் என்றும் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.